பவுல் ஆண்ட்ரோ வில்லியம்ஸ் இவர் தான் இந்த படத்தை இந்த டாக்குமெண்ட்டை வந்து 4 எபிசோட வந்து அழகாக இயக்கியிருக்கிறார். நான் எப்பயுமே ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன், நான் உங்களுக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னு ஒரு அரசாங்கம் வருது, அது நல்லது தான் செய்யணும். கொஞ்சம் அங்கங்கே வந்து சில விஷயங்களை பண்ணுறதுக்கு அங்கங்கே தேன் எடுத்தவன் புறங்காய் நக்காம விட மாட்டான், அந்த மாதிரி நடக்கலாம். ஆனால் தேனை எடுத்து குடிக்கிறது மட்டுமே நோக்கமாக வச்சுக்கிட்டு எதை பற்றியுமே கவலைப்படாமல் இருந்தால் அது ஒரு நல்ல அரசாங்கமாக இருக்க முடியாது. என் வாழ்க்கையில் நான் ரொம்ப ரொம்ப வெறுத்து போனது என்னென்னா, கொரோனா டைமில் ஒரே நாள் வந்து லாக்டவுன் அறிவிக்கிறாங்க, பல்லாயிரக்கணக்கான மக்கள் நடந்து போகிறாங்க, எவ்வளோ இராணுவ வாகனங்கள், எவ்வளோ ஜீப் இருக்குது, அதை தொண்டர்கிட்ட சொன்னால் கூட போய் இறக்கி விடுவாங்க. பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் நடந்து போயே இறந்து போனார்கள். அந்த இறந்து போனதற்கான காரண காரியங்களோ இறந்து போனவர்களுடைய பற்றிய விவரங்களோ அரசாங்கத்துக்கிட்ட இல்லைன்றாங்க. எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள். ஆனால் ஒரு பிரேசிலியன் எலக்ட்ரிஷியன் 2005 ஜூலை 20, அதாவது அந்த பாம் பிளாஸ்ட்க்கு அப்புறம் வந்து 22 நினைக்கிறேன், அப்போ வந்து அவனை வந்து சுட்டு கொல்லப்படுறான். அந்த விஷயத்த ஒரு டாக்குமெண்ட்டாக பண்ணது மட்டும் கிடையாது, நம்மளை வந்து ஒரு சாதாரண ஒரு சக மனுஷனாக வந்து என்னைக்கோ நடந்த விஷயத்துக்கு இன்றைக்கி ஃபீல் பண்ண வைக்கிறது இல்லை. அதுதான் என்னை பொறுத்தவரையிலையும் திரைப்படக்கலை, இந்த டாக்குமெண்டேஷன், இதெல்லாம் நான் சொல்லுவேன். இப்போ உதாரணத்துக்கு சென்னையில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க சாம்ராஜ்ய யுத்த கல்லறைகள்ன்ட்டு. ஆனால் இந்தியா சார்பாக போய் போர் புரிஞ்சு எத்தனை பேர்னு எனக்கு தெரியாது, இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் என்றைக்கோ முதல் உலக போர், 2ஆம் உலக போரில் செத்தவனுக்கு வந்து அங்கே வந்து அந்த கல்லறைகள் இன்னும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கு. ஆக இந்த பிரிட்டிஷ் வந்து அவங்களுடைய ஆட்களில் வந்து யார் போனாங்க, என்ன வந்தாங்க, என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்ற டீட்டெயில், அவ்வளோ டீட்டெயில் வச்சுருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் அவருடைய நாட்டில் இன்னொரு நாட்டுக்காரன் வரும்போது அவங்க அதை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்றதையும் தெல்ல தெளிவாக இப்படி ஒரு விஷயத்தை வந்து இந்த டாக்குமெண்ட் பேசுது. ஆனால் நம்ம ஊரில் இப்படி ஒரு டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கோ அதை பேசுகிறதுக்கோ இங்கே வாய்ப்பே கிடையாது. காரணம் என்னென்னா, இப்போ ஒன்றும் இல்லை, பிபிசி ஒரு டாக்குமெண்ட் எடுக்குதுன்னு வச்சுக்காங்களேன், உடனே பிபிசியோட தலைவருக்கே ஃபோன் பண்ண வேண்டியது. அந்த மாதிரி வேலைலாம் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது அவங்க பக்கம் தப்பு தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இதை டாக்குமெண்ட் பண்ணி அதை வெளிவர அளவுக்கு அவங்க ஒரு பத்திரிக்கை சுதந்திரத்தையும் மற்ற விஷயத்தையும் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் இங்கே நான் வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம்.